Actually, நாங்கள் கேரளாவில் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர், விஷ் வெரி ஹாப்பி நியூ இயர். நாங்கள் கேரளாவிலிருந்து வந்திருக்கோம். இந்த புத்தாண்டு விழா நிகழ்ச்சி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக சென்னை மெட்ராஸோட இதெல்லாம் பார்க்குறதுக்காக இங்கே நியூ இயர் கொண்டாடுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் இங்கே வந்தால் பார்த்தாக்கா தெரியுது, இங்கே மக்களே எல்லாம் உள்ளே விடாத ரீதியில் எல்லாம் ஒரு தடை போட்டு வச்சுருக்க மாதிரி தெரியுது. அது அவ்வளோ ஒரு புத்தாண்டு விழா இதில் மாதிரி எங்கள் ஊரில் கொச்சினில் எல்லாம் வந்து இப்போது நிறைய ஜோரான ரொம்ப பிரமாதமான விழாயெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. மக்கள் எல்லாம் அப்படி கும்பலாக கூடிட்டு யாதொரு பிரச்சனமும் பண்ணாமல் நடக்குது. ஆனால் இங்கே என்னென்னா எல்லாம் ஜெயிலு மாதிரி எல்லாம் தடை போட்டு வச்சுருக்கு. இது நியாயமாக நீதியான்னு கேட்கறதுக்காக எனக்கு அவசியம் இருக்குது. ஆனால் இங்கே சட்டம் எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனாலும் இங்கே ரொம்ப அருமையான காலாவஸ்தை கிளைமேட் இருக்குது, நல்லா இருக்குது, மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நேர்ந்து கொள்ளுகிறேன். ஆனால் இந்த வரும் ஆண்டு 2025 எல்லாம் மக்கள் எல்லாம் ஜாதி மத வெறி கலவரம் ஒன்றும் இல்லாமல் சமாதானமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிகழ்ச்சியாக நல்ல சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக் கொள்கிறேன். எல்லாருக்கும் ஒரு தடவை உங்களுக்கு விஷயம் ஹாப்பி நியூ இயர் டு யூ சத்யம் டிவி. தேங்க்யூ. பேசுங்க, நீங்கள் பேசுங்க. தமிழ் கொஞ்சம் தான் தெரியும். நாங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸு நியூ இயர் ஆഘോഷിക്കാൻ இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்து தானே அந்த ஃப்ரெண்டு சொல்ல மாதிரி இங்கே எல்லாம் ப்ளாக் பண்ணியிருக்கு. கேரளாவில் தாராளம் பீச் இருக்குது, ட்ரிவாண்ட்ரம் பீச் இருக்குது, கொல்லம் பீச் இருக்குது, கண்ணூர் பீச் இருக்குது, கொச்சி பீச் இருக்குது, காலிக்கட்டு பீச் இருக்குது. இங்கே எல்லாம் நியூ இயர் பிரமாதமான நல்ல சந்தோஷமான ஆഘോഷം பண்ணியிருக்கு. அந்த மாதிரி இந்த இடத்துல கூட வந்து அது பட்சத்தை இதுவரை இந்த நம்ம நிராசை தானே பண்ணியிருக்கு. அடுத்த வாரம் இந்த மாதிரி பந்து வராതെ സുരക്ഷിതമായ കാര്യങ്ങൾ ഒതുക്കി இந்த நியூ இயரை நல்லவண்ணம் ஆഘോഷിக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த அரசிகளுக்கு നമ്മൾ ഒരു അഡ്വൈസ് ചൊല്ലു മാതിരി അഭ്യർത്ഥിക്കുന്നു. താങ്ക് യു. உங்கள் பக்கத்தில் மைக் இருக்குது, உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து விருதுநகர் மாவட்டம் சாத்தூர்லேருந்து வரோம். நம்ம வந்து இங்கே சென்னையில் ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுறதுக்காண்டி முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு முன்னாடி முன்னாடி கிளம்புனது இந்த வட்டம் வந்திருக்கோம். இந்த மாதிரி எங்களை மாதிரி பார்வையிட்டவங்க பிளைண்டுங்க அது மாதிரி கஷ்டப்படுறவங்க ஏகப்பட்டவங்க இருக்காங்க. ஒரு இடையில ஆக்சிடென்ட் ஆகி போய் நான் அந்த கஷ்டத்தில் இருக்கேன்னா இனிமேல் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. கண் பார்வை இல்லாதவங்க, அந்த மாதிரி இடையில கொரோனா வந்தவங்க அந்த மாதிரி டயத்தில் இருக்காங்க. அவங்களுக்காண்டி வாழ்தா உதவி இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. இந்த நியூ இயர் முடிஞ்சாலும் அடுத்தது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் போச்சுன்னா வரணுனால எல்லாத்துக்கும் ஒரு நெக்ஸ்டோரி மாதிரி சொல்லிக்கிறேன். இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு நீண்ட நாள் வாழ்க்கையிலேருந்து பார்வையிட்டவங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டத்துலேயும் இருந்தோம். இந்த ஹாப்பி நியூ இயர் முடிஞ்சாலும் எங்கள் மாதிரி பார்வையிட்டவங்களுக்கு நீதி கிடைக்கணும். என்னன்னா எங்களுக்கு இந்த பாஸு டீன் பாஸும் கொடுத்துட்டாங்கன்னா எங்களுக்குன்னு எந்த சலுகையும் கிடையாது. ஆனால் இது மாட்டு சிகிச்சைக்கும் வாழ்தா உதவி இல்லாமல் ஒரு நேரம் சாப்பாடு உணவுக்கும் எதுவுமே இல்லாமல் இருக்கோம் பிளைண்டுங்க. ஆனால் எங்கள் மாதிரி பிளைண்டு இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் என்னென்ன கஷ்டம்னா வாழ்தா ஒரு இடத்துக்கு போகிறோம்னா தெரியாது, யாரும் சொல்லி விட்டால் உண்டு. தெரியாமல் விட்றவங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்காது. நாங்கள் ஸ்டாலின் மூலியமோ ஆக்சிடென்ட் எல்லா மூலியமாக லெட்டர் தான் வாங்கி வச்சோம். எனக்கு எந்த போஜனும் கிடையாது, கவர்மெண்ட் மூலியம் அந்த சலுகையும் கிடையாது. எனக்குன்னு கண் பார்வை கொடுக்கறதுக்குன்னு சந்துரு டேரக்டர் அவர்னால முடியும், என்னால் எதுவுமே செய்ய முடியும், அவருக்கு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஒளி கொடுக்குறேன் அப்படின்னு எனக்கு சந்துரு சார் சொல்லியிருக்காரு. அவரால் செய்ய முடியாது அப்படின்னு. நான் உலகை வேலைவா படத்தோட டைரக்டர். வணக்கம், நான் உலகை வேலைவா படத்தோட டைரக்டர் ஏம் சந்துரு. நம்ம உலகை வேலைவா படத்தில் பார்வையற்றவங்களுக்கு சில பேர் நாங்கள் மாட்டு சிகிச்சை பண்ணுறோம். ரொம்ப பார்வையற்றவங்க வந்துட்டு 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ண முடியாமல் 15-20 வருஷமாக ஆக்சிடெண்ட் ஆகி பார்வை இல்லாமையே இருக்காங்க. இந்த பார்வையற்றவங்களுக்காக தான் இந்த உலகை வேலைவா படத்தில் சில பேருக்கு நாங்கள் மாட்டு சிகிச்சை பண்ணுறோம். இப்போது நம்ம கமல்ஹாசன் சாருக்கும் ரஜினிகாந்த் சாருக்கும் நான் சவால் வர்றேன். ஹாப்பி நியூ இயர்ன்றாங்க. இங்கே ஹாப்பியும் இல்லை. இந்த பார்வையற்ற மனிதருக்கு வந்து ஹாப்பியும் இல்லை, நியூ இயரும் இல்லை. ஹாப்பி என்ன, நியூ இயர் என்ன சொல்லுங்கள். 15 வருஷமாக ஆக்சிடெண்ட் ஆகி பார்வை இல்லாமல் இருக்கார். அவருக்கு வந்துட்டு ஒரு சின்ன அமௌண்ட்டு கொடுத்து அவருக்கு மாட்டு சிகிச்சை பண்ணுறதுக்கு நம்ம தமிழ் சினிமாவில் யாருமே இல்லை. ஏகப்பட்ட வெயிட் பண்ணுங்க மேடம்,
ஏகப்பட்ட பேர்கிட்ட இவருக்கு மாட்டு சிகிச்சை பண்ணுங்கள், இதே போலயே 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணால் சில பேருக்கு மாட்டு சிகிச்சை பண்ணலாம், அவங்களுக்கு பார்வை கொண்டு வரலாம். அந்த பார்வை கொண்டு வரதுக்காக இந்த உலகை வெல்லவா படம் பண்ணுறோம். இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு நடிகர் கூட முன் வரலை. இப்போ நம்ம ரஜினிகாந்த் சாருக்கும் கமலஹாசன் சாருக்கும் நான் சவால் வரேன். கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சு, முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சு 7 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சார், விஜய் சார், அஜித் சார் இந்த உலகை வெல்லவா படத்தில் பார்வையற்றவங்களுக்காக சம்பளம் இல்லாமல் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா? கலைஞர் ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சு 7 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சார், விஜய் சார், அஜித் சார் 1 மணி நேரம் இந்த பார்வையற்றவங்களுக்காக இந்த உலகை வெல்லவா படத்தில் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா? இப்படத்தில் வரும் அனைத்து வருமானமும் கண் பார்வை இல்லாதவர்களுக்கும் இயக்குனர் சங்கத்துக்கும் போய் சேரும். நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு. ஹாப்பி நியூ இயர். இல்லை, இவர் பார்வையற்றவர், இவருக்கு 15 வருஷம் ஆகுது, ஆக்சிடென்ட் ஆகி 15 வருஷம் ஆகுது. இவருக்கு 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணால் பார்வை வரும், அரை பார்வை 1/4 பார்வை வரும். இந்த பார்வையற்றவருக்கும் பார்வை இல்லை, வீடு வாசல் இல்லாமல் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பார்வையற்றவங்களுக்காக உலக வெல்லவான்ட்டு ஒரு படம் பண்ணுறேன். இந்த படத்தில் கண்டிப்பாக விஜய் சார், அஜித் சார், ரஜினி சார், கமலஹாசன் சார் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கணும். அப்படி நடிக்கலைன்னு சொன்னால் தமிழ் சினிமாவில் இருக்கிற நடிகருங்க வந்துட்டு சில பேர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ரசிகர்களுக்காக உயிர் கொடுப்போம் மயிறு கொடுப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. கவனமாக கேளுங்க. இல்லை இல்லை, இது உண்மை. ரசிகர்களுக்காக இல்லை இல்லை, பார்வையற்றவங்க வழியோடு இருக்கும்போது சில வார்த்தைகள் சொல்லி தான் மீடியாவில் வந்து மயிருக்கு என்ன பேசுவாங்க? இல்லை, அது கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. அது என்கிட்ட கொடுங்க.